வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 4 குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். இதில் வந்துட்டு கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் எப்படி குட்வில் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் எப்படி குட்வில் கால்குலேட் பண்ணுறது, இதுக்கு முதல்ல ஃபார்முலா பாருங்கள். கொஞ்சோண்டு சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். எப்பயும் போல் நீங்கள் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் நார்மலாகவே. ஸோ அது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம ஃபார்முலா மட்டும் தான் மாற்ற போகிறோம். இதில் குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன் 100 தான் ஃபார்முலா. குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன் 100 தான் ஃபார்முலா. நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இல்லைசன் 10 பார்க்கலாம். இதில் வந்து அந்த மெத்தடில் ஒரு கணக்கு இருக்குது பாருங்கள். முதல்ல கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசேஷன் சூப்பர் ப்ராஃபிட் கேபிட்டலைசேஷன் சூப்பர் ப்ராஃபிட்னு கேட்டது. அது கேபிட்டலைசேஷன் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம வந்து எப்படி குட்வில் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் பாயிண்ட் ஏ பாருங்கள், கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் rupees 4 lakhs இருக்குது பாருங்கள். பாயிண்ட் பிஏ பாருங்கள், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் 10% இருக்குது பாருங்கள். பாயிண்ட் சியை பாருங்கள், ப்ராஃபிட் ஃபார் 2016 62,000, 2017 61,000 அண்ட் 2018 63,000 இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னாக்க சூப்பர் ப்ராஃபிட் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து குட்வில் கால்குலேட் பண்ண முடியும். சூப்பர் ப்ராஃபிட் ஃபார்முலா என்னன்னாக்க ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் தெரியணும், நார்மல் ப்ராஃபிட்டும் தெரியணும். அப்போ தான் நம்ம குட்வில் கால்குலேட் பண்ண முடியும், சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரியணும். இதுக்கு ஃபார்முலா என்னன்னாக்க ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான். டோட்டல் ப்ராஃபிட் வந்து பாயிண்ட் சியில் இருக்குது பாருங்கள், 3 இயர்ஸோடைய ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஃபார் 2016 வந்து 62,000 அதுக்கு எழுதிங்க. 2017 61,000 அதை ப்ளஸ் பண்ணிங்க அது கூட. அண்ட் 2018 63,000 அதையும் அதோட ப்ளஸ் பண்ணிக்கிங்க. பை 3 போட்டு கொடுத்துங்க. ஏன்னாக்க 3 இயர்ஸோட ப்ராஃபிட் தான் இருக்குது, அதனால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 தான் கொடுக்கணும் நீங்கள். ஸோ இந்த மூணு ப்ராஃபிட்டை ஆட் பண்ணினாக்க 1,86,000 வருது. அதை டிவைட் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 18 எத்தனை 3 இருக்குதுன்னு பாருங்கள். 18 6 3 சார் 18 உங்களுக்கு கிடச்சிரும். 6 3 சார் 18 உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 6 கொடுத்துக்குங்க. 6 எத்தனை 3 இருக்குன்னு பாருங்கள். 2 3 சார் 6 உங்களுக்கு. ஸோ இந்த 3 0 அப்படி எழுதிங்க. 62,000 அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ அடுத்து நார்மல் ப்ராஃபிட் நமக்கு தெரியணும். நார்மல் ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன அப்படின்னாக்க கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் ஃபார்முலா. கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கொஸ்டினில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4 lakhs இருக்குது அப்படி எழுதிங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் 10% கொடுத்துருக்கு. பாயிண்ட் பியில் இருக்குது பாருங்கள். 10/100 கொடுத்துங்க. 4 lakhs இன்ட்டு 10/100 கொடுங்க. 10க்கு 10 கேன்சல் பண்ணலாம், 10க்கு 10 கேன்சல் பண்ணலாம். 40,000 பேலன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நமக்கு நார்மல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 40,000 rupees. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன அப்படின்னாக்க ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் தான் சூப்பர் ப்ராஃபிட் உங்களுக்கு. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னாக்க 62,000 ஃபஸ்ட்டு ஃபார்முலா போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நார்மல் ப்ராஃபிட் பாருங்கள் நம்ம எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் 40,000 rupees. ஸோ 62,000ல் 40,000 rupees மைனஸ் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு 22,000 கிடைக்கும். அதுதான் சூப்பர் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ அடுத்து குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டு 100 தான் ஃபார்முலா. அதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா வந்து ஈஸியாக அக்கௌண்ட் செய்யலாம் நீங்கள். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் இப்போ தான் கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எவ்வளோ அப்படின்னாக்கா 22,000. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுங்கிறது எங்கே இருக்குன்னா பாயிண்ட் பிஏ பாருங்கள். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் 10% கொடுத்துருக்குது. ஸோ 10 கீழே கொடுத்துங்க. இந்த 100ங்கிறது ஃபார்முலா உள்ளதான். ஸோ 10க்கு 10 கேன்சல் பண்ணலாம். இந்த 100ல் உள்ள 10 இப்போ 22,000 மல்டிப்ளை 10 கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2,20,000 கிடைக்கும். தான் குட்வில். ரொம்ப ஈஸி. ஓகேவா? நார்மலாக சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் 22,000 உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து எப்போயும் நம்ம செய்கிற மாதிரிக்க குட்விலுக்கு ஒன்றும் ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது. என்ன ஃபார்முலா அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டு 100 தான் ஃபார்முலா. சூப்பர் ப்ராஃபிட் 22,000 கண்டுபிடிச்சோம். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பாயிண்ட் பியில் 10% 10 மட்டும் கொடுத்தாலே போதும். நீங்கள் 10 இன்டு 100ங்கிறது ஃபார்முலா உள்ளது தான். இப்போ 100ல் உள்ள ஒரு 0வையும் 10ல் ஒரு 0வையும் கேன்சல் பண்ணோம்னாக்க 10 தான் பேலன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. 22,000 மல்டிப்ளை 10 கொடுத்தீங்கன்னாக்க பீஸ் 2,20,000. இதுதான் குட்வில். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த கேபிட்டலைசேஷன் மெத்தடில் குட்வில் இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேபிட்டலைசேஷன் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்னு பேர். இதுக்கு பேர் கேபிட்டலைசேஷன் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து கேபிட்டலைசேஷனில் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்னு பேர். ஸோ இது மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ.